அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கு எல்லாம் துதிக்கான மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. ஸ்தோத்திரம் ஐயா. தேவாதி தேவனே, உமக்கு எல்லாம் துதிக்கான மகிமை உண்டாவதாக. எங்களை ஒவ்வொரு நாளும் ஆளுகை செய்கிற தேவனே ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 33:9. For he spoke and it was done. He commanded and it stood fast. சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்தரே ஸ்தோத்திரம் ஐயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி இயேசுவே. அவங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள், ஆவிக்குரிய ஜீவியத்துல, குடும்ப காரியத்துல, வேலை, ஊழியம், தொழில், அவங்க திருமண வாழ்க்கை, அவங்க பிள்ளைகள் வாழ்க்கை, வியாதியின் போராட்டம், இயேசுவை என்னவாக இருந்தாலும் உங்க வார்த்தை அவங்க இருதயத்துல இப்ப வருகிறது. நன்றி அப்பா. இயேசு சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வாய்ப்புகள் இல்லாத இடத்துல இயேசுவின் நாமத்தினால் வாய்ப்புகள் வருவதாக, கதவுகள் திறக்கப்படுவதாக. உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்ட பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால் அது நிற்பதாக. காற்றையும் கடலையும் அதட்டின இயேசுவே, அங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை நீங்க மாற்றி அமைத்து தரப்போவதற்காக நன்றி. Oh Lord, you're going to silence the storm in their life and you're going to open the doors of opportunities for your glory. தேவ மகிமை உங்க வாழ்க்கையில வரப்போவதற்காக நன்றி இயேசுவே. உங்க நாம மகிமைப்படுகிற பாத்திரவன்களாக இவங்களை நீங்க வழிநடத்தி தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த கேட்கிற யார் இயேசுவை அறியலையோ, இப்பொழுது அவங்களை நீங்க தொடுவீராக. உங்க அன்பு உணர கிருபை செய்யுங்க. இயேசுவோட மன இறக்கத்தை அவங்க பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஐயா. இது பார்க்கிறப்போவே கேட்கிறப்போவே அவங்க இருதயம் உங்களால் ஆளுகைப்பட கிருபை செய்யுங்க இயேசுவே. அவங்க கலக்கம், சஞ்சலம், தவிப்பு மாற்றமடைய கிருபை செய்ய போவதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். அவங்க கண்ணீருக்கு பதில் உண்டு நீங்க சொல்றீங்க. ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவித்துல முன்னேற்றம் வர முடியாத இருக்கிற தடைகளை இயேசுவின் நாமத்தினால் நீக்குவீராக. யாரெல்லாம் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அல்ல இருக்கிற தடைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் சுட்டரிக்கிறோம். தேவ ஆளுகை ஒவ்வொரு ஊழிய ஸ்தலத்துல வருவதாக இப்பொழுது. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா அந்தகார கிரியைகள், மான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாதாவிகள் தேவன் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் நாங்க மேற்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். வியாதியின் பாடு மாறுபோவதற்காக நன்றி. இப்பொழுது என்னென்ன உபாதைகள் இருந்தாலும் அவங்க கையை வைத்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க. உடனடியாக ஒரு விடுதலை நீங்க தரப்போவதற்காக நன்றி. இது யார் யார் எங்க இருந்து கேட்டாலும், ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் கேட்டாலும் சரி, அவங்க வீட்லயோ ஒரு நடைபாதையிலையோ இல்ல ஒரு தெருல ஓரமா இருந்து கேட்டாலும் உங்க வல்லமையில கரம், இயேசுவின் கரம் தொட்டு அவங்கள ஆளுகை செய்து அவங்க வாழ்க்கையில் என்ன காரியங்கள் வேணுமோ அதை நீங்க செய்து தரப்போவதற்காக நன்றி. தடையா இருக்கிற எல்லா சொத்து பிரச்சனை, நில பிரச்சனை, தொழிலுக்கான தேவைகள் இயேசுவின் நாமத்தினால் திறந்து தருவீராக. அது இப்பொழுதே வாய்க்கட்டும் இயேசுவே. உங்க நாம மகிமைப்படுகிற பாத்திரவன்களாக எங்களை நீங்க வழி நடத்துங்க. உங்களுடைய வேதத்தை தியானிக்கிற பாத்திரவன்களாக, ஜெபிக்கிற பாத்திரவன்களாக உறுதியா நிக்க கிருபை செய்யுங்க. இயேசு எனக்கு ஒரு மறுவாழ்வு தந்துட்டார். இயேசு எனக்கு காரியத்தை வாய்க்க செய்தார். ஒவ்வொரு காரியத்தையும் செய்து வருகிறார்னு சொல்ல கிருபை செய்வீராக. பாவங்கள், சாபங்கள், திரு இருப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் சிலுவையில நீங்க தீர்த்து விட்டீர். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ரட்சிப்பின் சுதந்திரத்தை அவங்க பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. சிறு பிள்ளைகளுக்கு சுகம் விளைஞ்சவன் ஆரோக்கியத்தை தாங்கப்பா, பலத்தை தாங்க இயேசுவே. இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். My beloved brothers and sisters, சபைக்கு போங்க. இன்னைக்கு சண்டே, சர்ச்சுக்கு போங்க, சத்தியத்தை கேட்க போங்க. சத்தியம் உங்களை
உருவாக்கும். Thank you. God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.